लक्ष्मीकान्तं कमलनयनं योगिवृद्धानगम्यं वन्दे कृष्णं भावयहरं सर्वलोकैकनाथं यत्कृपालेखमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे परमानन्दमाधवम्। नमो महद्भ्यो नमो अर्भकेभ्यो नमो युवभ्यो नमः आशितेभ्यः यजामदेवां यदि शक्नुमः याजसं समादक्षिदेवाः। எல்லாருக்கும் புரியறா போல தமிழிலேயே நான் பாடனம் செய்யறேன். ஏன்னா சம்ஸ்கிருதம் நமக்கு யாருக்கும் மாதൃ பாஷையா இல்லை. தேவ பாஷையும் வேத பாஷையும் நம்மளுக்கு போயிடுச்சுன்னு நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். இது கொஞ்சம் கப்பு சப்தம் தான். என்ன இருந்தாலும் என்னை எல்லாரும் கணிக்கணும். ஏன்னா தேவ பாஷைன்னு ஒரு காலம் வேத பாஷை நம்மகிட்ட ஏன் போச்சுன்னு கேட்டா ஒரு காரணம் சொல்லலாம், நம்முடைய அஸ்ரத்தை சொல்லிக்கலாம். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாமோ சிந்திக்கிறோம் நம்ம மாத்திர பாஷையில தான். எத்தனையோ பாஷைகள் நம்ம விட்டு போயாச்சு. அது போல எத்தனையோ கிரந்தங்களும் எத்தனையோ வேத சாட்கள் நம்ம விட்டு போயாச்சு. விஷயத்துக்கு வந்துடுறேன், ரொம்ப அதிகமாக இது பண்ணுவேன். லட்சதீபம் அப்படின்னு சொல்ல முடியா, இல்ல அனுபமா வெங்காரம்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமா, அந்த மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு தான் லட்சதீப ஆகணும். ஆனா பாதுக ரொம்ப விசேஷமாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருந்தது. ஏன்னா ஆத்மாக மனசு ரொம்ப சாந்தியா இருக்குது பார்க்கல. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்திருக்கா, பல பாரதியில பல பேர் வந்திருக்கா. அழகேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானந்தோ வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சார்த்தகமா பண்ற பல சாகைகள் பல வேதங்கள் வேற வேதங்கள் வந்திருக்காரு. இவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எல்லாரும் இதெல்லாம் சொல்லுவா. ஏன்னா நான் வந்து கிருஷ்ண பேசணும் சரித்திரத்தில் நான் சொல்லலை, நிறைய பேர் நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அதனால என்னுடைய சப்ஜெக்ட்ல வந்து செய்து வந்துடுறேன். வேதம்னு சொல்ல முடியாது, வேதாக சர்வஹிதார்த்தாக. ஆமா, எல்லாருக்குமே ஹிதத்தை கொடுக்கக்கூடியதுதான் வேதம். அந்த வேதத்தை நம்ம எப்படி அனுபவிக்கலாம், அதை எப்படி பண்ணலாம். இப்ப விஞ்ஞான ரீதியில வேதத்தை நம்ம நமக்கு எப்படி யூஸ் ஆகிறதுன்னு சொல்றதுதான் என்னோட சப்ஜெக்ட். அஸ்மாகம் ஜீவனே யஜ்ஞானாம் வைசிஷ்ட்யம் ஏவம் விஞ்ஞான ரீதியா விஸ்லேஷனம், இதுதான் சப்ஜெக்ட். நம்முடைய லைஃப்ல வேதத்தோட மகத்துவம் என்ன, நமக்கு எப்படி யூஸ் ஆகிறது, சயின்டிஃபிக்கா எப்படி நம்ம வந்து பிரமாணம் பண்ணிக்கலாம், இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். ஏன்னா பல இடத்துல பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருப்பா, பல விதமா பேசுவா. ஏன்னா சம்ஸ்கிருதமும் வேதமும் நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு அது பல இடத்துல நம்ம பார்க்கவும் முடியாது. நாஸ்தி திரைபூருஷி வித்யா நாஸ்தி திரைபூருஷம் தனம். திரிபுருஷமான வித்தியை வேத வித்தியை வரிசையா வரமாட்டேங்கிறது, அனுசரித்தமா வரமாட்டேங்கிறது. நம்ம சொல்லுறோம் வேதமனுஷ்ய ஆச்சாரியா தேவாசனம் மனுஷாஸ்தின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா சுவாத்தியாயம் பிரமதம் சொல்லுவோம். ஏன்னா இருந்தாலும் காலக்கிரமத்துல அது நம்மளை விட்டு போயிட்டு. இதுக்கு ரெண்டு காரணம் ஏன்னு கேட்டா,
இப்ப யங்ஸ்டர் பல கேள்விகள் கேட்பா, பிரச்சனைகளை கேட்டுருவா, அதுக்கு நம்ம ஆன்சர் தெரியல. பெரியவா சொன்னா நம்ம செஞ்சிடணும், பெரியவா சொன்னா கேள்வி கேட்கக்கூடாது. இது நம்ம மட்டும் இல்லை, இது பிராமணன நிஷ்காமேன கடங்கோ வேதோ தேவியோ ஞேயஸ்ச. பிராமணனா இருக்கிறவன் எந்த எதிர்பார்ப்பும் எந்த காரணமும் கேட்காம வேதாத்தியனம் செய்யணும், அங்கங்களோட கூட தெரிஞ்சுக்கவும் உடம்பு சொல்றது. இந்த மாதிரி ரொம்ப நியமங்கள் படுத்தாதான் நமக்கு இது யூஸ்லயே விட்டுட்டோம்னு எனக்கு தோன்றது. ஏன்னா இப்ப உள்ள யூசர் கேட்கறா, இதை படிச்சா என்ன கிடைக்கும், பிரயோஜன மனத்திஸ்ய நம் மந்தோபி பிரவர்த்தது. இதான இந்த பெனிஃபிட் இல்லைன்னா என்ன யாரும் எந்த கருத்து செய்ய மாட்டான். நீ இந்த மாதிரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதுவது வழியே ஏதோ நிற்காம சொல்லிட்டு போறமே தவிர இதனால யங்ஸ்டருக்கு என்ன ப்ராஃபிட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டாச்சுன்னா பல பேர் சொல்லுவா, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, அவளுக்கு தெரிஞ்சுக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சத்த இல்லையான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்போ வேதாத்தியனம் பண்றவா இப்படியும் பல பேர் பண்ணிட்டு இருக்கா. இதுல சின்ன குழந்தைல வந்தா பெரிய ரொம்ப கம்மி தான். பெரியவெல்லாம் ஆல்ரெடி அவன் ரிட்டையர் ஆனவதான் அதிகம் வேலை படிக்கலாம். சைசவே ஹஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினாம் வார்த்தகே பரிவர்த்தினாம் யோகேனாந்தே தனத்யஜாம். அது கொஞ்சம் நேரம் மாற்றிக்கிட்ட தப்பாசிக்காரோ என்ன, யௌவனே ஹஸ்த வித்யானாம் தன்மத்தியே விஷயீஷினாம் வார்த்தகே திக்ஷுவர்த்தினாம் யோகேனாந்தே தனத்யஜாம். ஏன்னா இதுதான் இந்த சாட்சியமா ஆயிடுது. ஏன்னா அந்த காலகட்டத்தை எல்லாம் மாறி போயிடுச்சு. இருந்தாலும் இப்பவும் என்ன சொல்ல போய் கேட்டாக்கா, வேதம் இவ்வாறு இருந்துருக்கு. எதுவும் ஏகசதாத்வரம் 101 சாட்சியத்துல இப்போ கிருஷ்ணகிரித்துல பேரு கிட்ட 86 பேர் இருக்கிறார். அதுல 3 சாக்கை தான் இப்பவும் ஜீவந்தமா இருக்கு. சுக்ரயதிகாரத்துல 2 சாக்கை தான் இருக்கு. கிருஷ்ணயதிகாரத்துல சாக்கை வந்து தைத்திரியம் மைத்ராயணம் கடம் 3 இருக்கு. சுக்ரயதிகாரத்துல மார்த்தந்தனி நாட்கள் 2 தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. கால கவலிதா ஏன்னா நம்ம விட்டுட்டோம். நம்ம என்ன வேணாலும் ஸ்பீச்சில் சொல்லலாம், பிராக்டிக்கலா புத்து வர்றான்னு சொல்லுங்க. 7 பேர் பூமியை தாங்கலாம் சொல்லுவோம். கோபிர் விப்ரைஷ்ட வேதைஷ்ட சதேஹி சத்யவாதிஹி அலுப்தைஹி தானசீலைஷ்ட சப்தகர் தாரியதே மதி. கோபிஹி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. என்ன இப்போ கோன்னு கல்வி கொடுத்தோம். இப்போ பார்த்தா எல்லாம் பார்க்கவே இந்த வார்த்தை இந்த மாதிரிலாம் கிடைச்சோம். ஏன்னா இந்த கோலுக்கு நமக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டாக்கா, சயின்டிஃபிக்காக சொல்றேன், கிருமி கீட்ட நாசினி சொன்னாக்கா கோ சொல்லலாம். ஏன்னா பஞ்சகவியம் பஞ்சகவியத்தை பார்த்தோம்னாக்கா அதுல கிருமி கீட்டம் ஒன்றுமே வராது. கௌரவாசர்வஸ்ய மித்ரமிதி சொல்றது, எல்லாருக்கும் மித்திரம் அப்படின்னு சொல்றதுன்னா கௌரம். ஆனா அந்த கோவை நம்ம வேண்டாம்னு வச்சுக்கோம். ஏன்னா இப்ப மில்மா பாக்கெட்டு அதில் கவுமா பாக்கெட்டு பாக்கெட் கொடுக்குறது. 2வது பார்த்துக்கோ, நித்திய அனுஷ்டானம். அனுஷ்டானம் பண்ணா என்ன கிடைக்குன்னு கேட்பாங்க. இது எதுவும் கிடைச்சதுக்காக இல்லை. சந்தியாவந்தம் சொல்றோம், சந்தியாவந்தம் பண்ணா என்ன கிடைக்குன்னு நம்ம என்ன சொல்றோம், சங்கல்பத்தை என்ன சொல்றோம், மமோ பார்த்த சமஸ்த விருதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எத்தனையோ அநாதிகாலமா அவித்யாவதனால பல ஜென்மங்களை எடுத்துட்டு பாவங்களை சேர்த்து வச்சிருக்கோமே, அதை கொஞ்சமா குறைக்கிறதுக்காக நம்ம சந்தானம் பண்ணோம். மம உபாத்த எல்லாம் சேகரிக்கப்பட்ட சமஸ்த எல்லா துரித க்ஷயத்வாரா பாபங்களோட க்ஷயத்தினால பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வருக்கு பிரீத்தி உண்டாக நான் சந்தானம் பண்றோம்.
இதுவே மந்திரத்துல பார்த்தோம்னாக்க சூரியஸ்டவா அக்னிஷ்ட வச்சுக்கோ பாபேபியமா மகாமரதசந்தாம் यत् अन्नानि यत् रात्रिया पापम् अकारिणं मनसा वाचा हस्ताभ्यां पद्भ्यां उदरेण शिष्ञा रात्रिः अहत् तत् अवदत् यत्किञ्च दुरितं मयि इदमहं माम् अमृतयोनौ सत्ये अथवा सूर्ये ज्योति जुगोमि स्वाहा मनसा विजयं वाक्कालिकं காய்க வாசிகத்தானி அவயவங்களாலும் இந்திரியங்களாலும் என்னென்ன பாவங்கள் பண்றோமோ புதுசு புதுசா பண்ணிட்டே இருக்கோமோ அது நம்ம சகனமாக சந்தானம் சந்தியாதீனோ விஜோ நித்யா அனர்ஹ சர்வகர்ம சுந்தரம். ஆனா நித்தியத்துக்கு பலம் இல்லாததுன்னா பல பேர் சந்தியாவதனம் பண்ணப்பட்டது. சந்தியாவதனம் தெரியும், வந்தனாவதனம் தெரியும், சந்தியாவதனம் கேட்டா தெரியாது. க்ஷமிக்கலாம். ஏன்னா பல பேர் அத்தியனம் பண்ணுவாருக்கா சந்தாவனம் பண்றவங்களுக்கா ஏன்னா இருந்தாலும் நம்ம மைனாரிட்டியும் மைனாரிட்டி நம்ம பிராமணம் தான். சந்தானம் மாறுபடலாம், வேதங்கள் மாறுபடலாம், ஆனால் நமக்கு ஆச்சாரம் இருக்கோ பரம்பரை ஆச்சாரம் இருக்கோ அது மாறுபடாது. சாஸ்திரங்களும் ஸ்மிருதிகளும் மாறுபடாது. அப்ப அதனால சந்தியாவதனம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஹவிர்கந்தோ கவாமுரேணும் வேதானாம் துவனிரேவச. ஹவிர்கந்தா ஹவின்னு யாருக்குமே இல்லை, எட்டுங்கள் இப்போ கம்மியாக போயிடும். அந்த கந்தம் அது ரொம்ப கம்மி. இப்போவாத அதிராத்திரமும் அதே மாதிரி அக்னி திருசாம காக்கங்கள் எப்போவா நடந்ததான் அப்படின்னா நிச்சயம் அக்னி ஹோட்டங்கள் ரொம்ப கம்மியாக போயிடும். கவாமுரேணும் இல்லவே பேசியிருக்கிறான். வேதானாம் துவனிரேவச. அது பல இடத்துல மாணவர்கள் தொடங்கிடுறோம். பல பேர் உருவாக்கிட்டும் இருக்கும் வேத வித்து அப்படின்னு. ஆனால் அந்த வேதத்தை நம்ம சம்ரட்சிக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்கா பல இடத்துல பশ্চিমமா இருக்காவே. இப்போ நான் மாநிலமாக தான் இருக்கேன், இப்பவும் இன்னும் இருக்கேன், இப்பவும் இருக்கேன். கிட்டத்தட்ட 32 வருடமா இருக்கேன். என்கிட்ட பல பேர் என்ன கேட்பா அப்படின்னு கேட்டா வேதம் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஷன் என்ன? அதுக்கு நமக்கு பதிலே எனக்கு தெரியல இருக்கலாம். வேத தர்மம் அதனை படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது. ஒரு பாடல் அதில் மேக்சிமம் 2 வார்த்தை ஒரு அதிகமாக கிடையாது. 10 பேர் படிக்கிற இடத்துல 2 பேருக்கு தான் நமக்கு வேலை கொடுக்கணும். மிச்சம் எல்லாம் வைதிகம் தான். இது நிலைமை. இதுக்காக பாடசாலைகள் நிறைய நம்ம உருவாக்கணும்னு காட்டணும். குவாலிட்டியா சிஷ்யாவை உருவாக்கி யார் உருவாக்குறோ அவளுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணினா இது கூட விருத்தி அடையணும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அவன் தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா சிதஸ்து கதி சிந்தனியா ஒரு நியாயத்தை நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா சிதஸ்த கதி கொதிக்க வரல எதுவா இருந்தாலும் என்ன கிடைக்கும், என்ன பண்ணலாம், இதனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டா பிரீத்தியர்த்தம், அவாப்தர்த்தம், பிராப்தர்த்தம், சித்தர்த்தம், இது 4 இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீவனமே இல்லை. இன்னொன்னு நான் பார்க்கின்றோம், கோவிலுக்கு போறோம், ஒரு சீட்டு எழுதுவோம். ஏன்னா இந்த நட்சத்திரம் இந்த இது 2 ரூபாய் சீட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டாக்க ஒரு 5-6 பேரை எழுதி கொடுத்துருவோம். எப்படி ஒரே ஒரு கும்பத்துல பல தேவதைகளை நம்ம ஆவாகிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரே ஒரு சீட்டுல நம்ம பல பேரும் சொந்தம் சொந்தம் எல்லா நட்சத்திரங்களையும் எழுதி வாழ்க்கை நல்லது வரணும். இது நியாயமா அப்படின்னு. 3வது பரோபகாரத்திற்காக நம்ம ஜென்மம் எடுத்தவா. ஏன்னா நம்ம சுவார்த்தமா இருக்கோம்னு எழுத பரோபகாராய பரந்தி விருக்ஷாः பரோபகாராய வஹந்தி நத்யः பரோபகாராய துஹந்தி காவः பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். சொல்லுவோம் நம்ம பரோபகாரம் சொல்றோம். அதுலேயே கூட ஒரு சுவார்த்தத்தை இருக்கோ அப்படின்னு. ஆனா அதுவும் தர்மமா இருந்தா அந்த சுவாசத்தை எனக்கு சரியான தோணும். ஏன்னா என் பையன் வேதம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுவாசத்தை நல்லதுதான். இதுக்கு நான் எல்லாருமே எப்படி சொல்லுவேன்னு கேட்டாக்கா
முதல் குரு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. குருனாம் சர்வ வித்யானாம் மாதா பரமபோது. குருகளிலேயே சிரேஷ்டமும் அதே மாதிரி அப்பா காமிக்கிற ஒரே முதல் குரு யாருன்னா அம்மா தான். அப்போ அம்மா விசாரிச்சா என்ன வேணாலும் நடக்கும். மாத்திர தேவோகோ அப்பதான் பித்ரு தேவோகோ. அம்மா எது சொன்னாலும் இது நடக்கும். அம்மாவால தான் முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ அவமானம் இதுக்கு கொஞ்சம் நம்மளோட ஒத்துழைக்கணும். பார்க்கிறேன் இவ்வளவு சீட்டு இருக்கிறதுல பகுதி சீட்டு காலியா இருக்கிற பகுதி பேர் ஆளை காணும். ஏன் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கலாம், அஸ்ரத்தின்னு சொல்லிக்கலாம், பல பேருக்கு காணப்படுகிறது.